சான்றோர்களே, நானும் தொடர்ந்து வள்ளலார் சொல்லுகின்ற மெய்ப்பொருள்களை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டே வருகின்றேன். எவ்வளோ தூரம் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் செயலுக்கு வரலாம் என்று இன்று முடிவு செய்திருக்கின்றேன். எல்லாம் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. கொஞ்சம் யோகம், கொஞ்சம் தியானம் செய்துட்டு இன்றைய சத் சங்கத்தை நிறைவு செய்வோம். எடுத்த உடனே தியானம் செய்யக்கூடாது. நடி சுத்தி செய்துட்டு யோகம் செய்துட்டு அதுக்கு பிறகு தான் தியானத்துக்கு போகணும். ஆக முதல்ல நாடி சுத்தி செய்வோம். எத்தனை பேருக்கு நாடி சுத்தி தெரியும்? கை தூக்குங்க. இந்த 2 விரல் இந்த 2 விரல், பெருவிரல், மோதிர விரல். பெருவிரலால் வலது நாசியை மூடிக்கோங்க. இடது நாசியால் வெளியில் காற்றை விடுங்க. காற்றை வெளியில் விட்டுட்டு அது வழியாகவே உள்ளே இழுங்கள். இடது நாசி வழியாக வெளியே விட்டு உள்ளே இழுங்கள். இப்போது இந்த மோதிர விரலால் இடது நாசியை மூடிக்கிட்டு வலது நாசியில் காற்றை வெளியே விடுங்க, உள்ளே இழுங்க. இப்போ விரலை மாற்றுங்க. இதே போல் 5 முறையோ 10 முறையோ உங்களால் முடிஞ்ச வரை செய்யுங்க. நம் உடம்பில் இருக்கின்ற 72,000 நாடிகளும் சுத்தமாகும். குளித்தது மாதிரி இருக்கும். சரி, இனி தியானத்துக்கு போகிறோம். நேராக நிமிர்ந்து உட்காந்துங்க. உங்களுடைய வலதுகை கட்டை விரல் நகத்தால் 2 புருவங்களுக்கு மத்தியில் ஒரு அங்குலத்துக்கு கீறுங்க. ஒரு கீறல் போடும். பூர்வ மத்தியில் இங்கே வலிக்குதா? அந்த வலியிலேயே கவனம் வைங்க. அந்த இடத்த பாருங்கள். அந்த வலியிலேயே கவனம் வைங்க. ஒரு 5 நிமிடம் கவனம் வைத்திருங்க. காலை மாலை. பார்த்து கொண்டு வெளியே வரும். மூன்றாவது தியானத்திற்கு, விளக்கு தியானத்திற்கு நாம் போகின்றோம். ஒன்று 10 வச்சிங்கன்னா அந்த வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே செய்து. விளக்கை எங்கே பிடிக்கணும்? இடது கையால் புருவ மத்திக்கு நேராக
ஒரு 6 அங்குல தூரத்தில், கண்ணுக்கும் விளக்குக்கும் 6 அங்குலம் இருக்கணும். கண்ணுக்கு மேலே, நெற்றிக்கண்ணுக்கு நேராக அதை வைத்து கொள்ள வேண்டும். இடது கையால் வைக்கணும். என்ன பாருங்க, கை வைக்க முடியலன்னா வலது கையை இப்படி ஒரு முட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். கண்ணாடி இருந்தால் கழட்டிடுங்க. ஒரு 6 அங்குல தூரம் மேலே மேலே, கண்ணுக்கு மேலே, நெத்திக்கு நேராக வைக்கணும். கண்ணை கீழே பார்க்கக்கூடாது, மேலே தான் பார்க்கணும். ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனால் வலிமையான பயிற்சி. நல்லா கவனிங்க. இந்த ஜோதியை சாப்பிடணும், கண்ணால் சாப்பிடணும். நல்லா இழுக்கணும், உத்து பார்க்கணும். ரெப்பை போடக்கூடாது, இமைக்கக்கூடாது. ரெப்பை போடக்கூடாது, உத்து பார்க்கணும். அந்த ஜோதியை சாப்பிடணும், கண்ணால் சாப்பிடணும். அந்த விளக்கினுடைய வெப்பம் உங்களுடைய மூளைக்கு போகும். எந்த வழியாக போகின்றது, எந்த இடத்தை அந்த வெப்பம் அடைகின்றது என்று நீங்கள் உணர வேண்டும். அது நேராக உங்கள் பினியல் சுரப்பிக்கு தான் போகும். எல்லா சுரப்புகளிலும் தலையாய சுரப்பி பினியல் சுரப்பி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அது விழித்து கொண்டால் உடம்பினுடைய எல்லா இயக்கங்களும் சரியாக நடக்கும். நீங்கள் சித்தனாவீர்கள். கண்ணிலிருந்து 6 அங்குல தூரம் இருக்கணும். கண்ணுக்கு மேலே, நெற்றிக்கண்ணுக்கு நேராக இருக்கணும். அந்த ஒளி வெப்பம் உங்கள் கண்ணில் படணும். அந்த வெப்பம் உள்ளே எங்கே போகின்றது, மூளையின் எந்த பகுதிக்கு போகின்றது என்று நீங்கள் உணர வேண்டும். கண்ணுக்கு மேலே வைங்க, கீழே வைக்காதீங்க. இடது கையால் வைங்க. கண்ணு வலிச்சா நிறுத்திக்கோங்க. இமைக்கக்கூடாது முடிஞ்ச வரை. கண்ணில் தண்ணி வந்தாலும் நிறுத்திக்கோங்க. சிரமப்பட்டு எந்த யோகத்தையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வருது.
இந்த விளக்கு தான் நம்முடைய தலை, தகர விளக்கு. உள்ளே எரிந்து கொண்டு இருக்கின்ற ஜோதி தான் நம்முடைய ஆன்மா. அதற்கு உள்ளே இருக்கின்ற பிரகாசம்தான் ஜோதி தான் அருட்பெருஞ்சோதி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று 3 ஜோதிகளை சொல்வார். முதல்ல வெள்ளொளி வெண்மையாக இருக்கும், அப்புறம் பொன்னொளி, அப்புறம் செவ்வொளி. அந்த செவ்வொளி தான் சிவம், அருள் சிவம், அருட்பெருஞ்சோதி. அது தெரிகின்ற வரை இந்த ஜோதியை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தினசரி காலை மாலை 5 நிமிடம் இதை செய்தால் தளர்ச்சியெல்லாம் போகும், சக்தி கிடைக்கும், கண் நோய்கள் எல்லாம் நீங்கும், மூளை அதனுடைய கவனம் செய்யும் திறன் பலப்படும். இந்த பயிற்சியோடு வல்லாரையை சாப்பிட்ணும். பாலில் கலந்து வல்லாரையை சாப்பிட்ணும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதீத ஆற்றல்கள் கிடைக்கும், சித்தனாகலாம். சரி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மனித பிறவியின் நோக்கம் இந்த ஜோதியை என்னுடைய புருவ மத்திக்கு உள்ளே நான் காண வேண்டும். இந்த வரத்தை நீங்கள் எனக்கு அருள வேண்டும் ஐயா. இதுதான் இந்த பிறவியில் செய்ய வேண்டியது. நம்ம ஜோதியை உள்ளார பார்த்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. ஒரே தீர்வு புருவ மத்திக்குள்ளே இந்த ஜோதியை காண்பது தான். அதுக்கு இந்த ஒரு பயிற்சியே போதும். சரியை கிரியை யோகம் ஞானம் ஞானம் சரியை எல்லாம் இதிலேயே வந்துடும். என்ன செஞ்சாலும் உள்ளே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியை நாம் காணல் வேண்டும். சகோதரிகள் இங்கே பாட்டு பாடினாங்க, கேட்டீங்க இல்லைங்களா? நல்ல பலன் கிடைக்கும். ஒரே நேரத்தில் தியானம், தாரணை, சித்தயோக பயிற்சி எல்லாம் இதில் இருக்குது. ஃபேன்லாம் போட்டுருங்க.